11 பற்றி உங்களுக்கு தெரியுமா? மைண்ட் பவர் வச்சு ஆப்ஜெக்ட்ஸை நகர்த்துற அந்த கேரக்டர் சும்மா ஃபிக்ஷனலாக இருந்தது கிடையாது. 1950s நடந்த ஒரு ரியல் CIA மைண்ட் கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட்டர்ஸ் இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? வெக்னாவை கண்டுபிடிச்சு ஒன்னா சேர்ந்து அவனோட கதையை நம்ம முடிச்சிருவோம். அண்ட் அதுக்கும் மேலே நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற சீசன் 5ல் ஒரு முக்கியமான கேள்விக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. 11 அப்சைட் டவுனை கிரியேட் பண்ணாலா இல்லை அப்சைட் டவுன் தான் 11 கிரியேட் பண்ணிச்சா? இந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் 4 சீசனாக ஃபேன்ஸ் எல்லாரையும் கதற விட்ட ஒரு கேள்வி. இவன் மனித இனத்துக்கான சேவியரா இல்லை மனித அழிவுக்கு காரணமாக போகிறாளா அப்படின்ற கேள்வியும் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பேசுவோம். அண்ட் 11 லேப்ல இருந்து எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணவர் நல்லவர்னு நம்மள பலர் நினச்சிட்டு இருந்தோம்ல, அவர் ஆக்சுவலாக ஒரு மாஸ் மர்டரர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மைண்ட் பவரை வச்சு 10 குழந்தைகளுக்கு மேலே கொன்ன ஒருத்தர். அவனுக்கு அகெயின்ஸ்டா நின்று அவனை ஸ்டாப் பண்ண ஒரே ஆள் நம்ம 11 மட்டும்தான். அதனால வர விளைவுகள் என்னவா இருக்கும்? ஃபைனல் சீசன்ல 11 ஒரு இம்பாசிபிள் சாய்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா, லவ்க்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றதா இல்லை உலகத்தை காப்பாற்ற தன்னோட ஹியூமனிட்டியை இழக்கிறதா அப்படின்றது தான். எபிசோட் 1ல இருந்து கிரியேட்டர்ஸ் இந்த ஒரு மொமெண்ட்டை தான் ஸ்லோவாக பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல பே ஆஃபாக இருக்குமா? அண்ட் ஆல்சோ 11 அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் பெஸ்ட் கேரக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரைட்டராக இருந்தாலும், ரைட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் தான் இது. ஸோ அந்த கேரக்டரோட ஒரிஜினையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆல்சோ சீசன் 5ல் என்னெல்லாம் ரிவீல் ஆக போகுது அப்படின்னு ஒரு சின்ன பிரேக் டவுனும் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சஞ்சய் கிரீஷ். யூஸ்வலான மூவி ரிவ்யூஸ் எல்லாம் தாண்டி அதிகமாக பேசப்படாத மூவி கான்டென்ட்ஸ்லாம் நம்ம நிறையவே பேசுவோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இதனால் மூவிஸ் மேலே இருக்க உங்கள் பெர்ஸ்பெக்டிவே மாறும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம தோக்குறோமோன்னு தோணுது, நம்ம எதுவுமே பண்ண முடியல. 11 ஆகிறதுக்கு முன்னாடி அவள் பேர் ஜேன். ஜூன் 7, 1971 பிறந்த ஜேனோட லைஃப் மற்ற குழந்தைங்க மாதிரி ஸ்டார்ட் ஆகலை. ஒரு லெபரேட்டரியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவள் அம்மா டெரி ப்ராஜெக்ட் MK Ultraன்னு சொல்கிற ஒரு CIA ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டாக இருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமில் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் கிட்ட பர்மிஷனே வாங்காமல் மைண்ட் கண்ட்ரோல் டெக்னிக்ஸை டெஸ்ட் பண்ணாங்க. LSD, சென்சரி டிப்ரவேஷன், ஹிப்னாசிஸ்னு ரொம்ப ப்ரூட்டல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஹியூமன் மைண்டோட ஹிடன் பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்க ஜேன் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம் அவள் அம்மா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருந்ததுனால மட்டும் இல்லை ஆக்சுவலி. ஆனால் இன்னமும் ஃபேன்ஸ்குள்ள ஒரு டிபேட்டாக தான் இருக்குது இந்த விஷயம். ஜேனுக்கு அவள் அம்மா கிட்ட இருந்து சைக்கிக் எபிலிட்டிஸ் இன்ஹெரிட் ஆயிடுச்சு தான். பட் சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, டெர்ரி பிரெக்னெண்டா இருக்கும்போது கொடுத்த LSDனால இது நடந்திருக்கலாம் அப்படின்னு. பட் இன்னும் சிலர் லேப் டைரக்டர் டாக்டர் மார்டின் பிரென்னர் ஒரு பெர்ஃபெக்ட் டெஸ்ட் சப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஜேன் தன்னோட தாயோட வயிற்றுல இருக்கும் போதே பிளான் பண்ணி இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஜேன் பிறந்த உடனே டாக்டர் பிரென்னர் அங்க வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டாரு. டெர்ரி தன்னோட குழந்தை செத்து போச்சுன்னு நினைச்சிட்டாங்க. அவளை ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல அவன் மைண்ட்குள்ளேயே ட்ராப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ உண்மையில என்ன நடந்துச்சுன்னு யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல, யாருக்கும் தெரியவும் இல்லை. சீக்கிரமே ஜேனுக்கு புது பேர் கொடுத்தாங்க, 11. அவளை ஒரு வெப்பனா வளர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பிறந்ததுல இருந்து நம்ம 11 ஹாக்கின்ஸ் நேஷனல் லேப்ல தான் வளர்ந்தா. ஃபர்ஸ்ட் 12 வருஷம் அந்த லேப் தான் அவ உலகமே. டாக்டர் பிரென்னர் அப்படின்ற ஆள் தான் 11க்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்தாரு. அந்த இடத்துல அவ கூடவே மற்ற சைக்கிக் எபிலிட்டிஸ் இருக்க குழந்தைகளும் வளர்ந்தாங்க. நம்பர் வச்சு பேர் வச்சிருப்பாங்க, 8, 9, 9.5 இந்த மாதிரிலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர். பட் நம்ம 11 ரொம்ப டிஃப்ரெண்ட். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கர் கூட. ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு 11க்கு. டாக்டர் பிரென்னர் 11 என்னெல்லாம் பண்ண வைப்பாருன்னா, மைண்டை வச்சு ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ணுறது, கமாண்ட் கொடுத்தா உடனே பொருள்களை உடைக்கிறது, வெறும் தாட்ஸை வச்சு அனிமல்ஸை கொல்றது, இந்த மாதிரிலாம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாரு? சிம்பிள், அவளை ஒரு ஆயுதமாக மாற்றுறதுக்காக தான். கோல்டு வார் டைமில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் சைக்கிக் ஸ்பைஸை டெவலப் பண்ண ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க. அந்த காலத்தில் பிரென்னர் என்ன நம்பினாருன்னா, 11 வச்சு மைண்ட் ரீட் பண்ண முடியும், எனிமீஸை இதன் மூலமாக ஸ்பை பண்ண முடியும், புல்லட்டே இல்லாமல் எதிரிகளில் தவிடு பொடி ஆக்க முடியும்னு நம்பினார். பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. லேபில் இன்னொரு சப்ஜெக்டும் இருந்தான், சப்ஜெக்ட் 1. எல்லாரையும் விட பவர்ஃபுல்லானவன். அவன் வெறும் நம்பர் மட்டும் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதுதான் ஹென்றி. ஹென்றி லேப்க்கு வர்றதுக்கு முன்னாடியே சைக்கிக்காக இருந்தவன். சின்ன வயசுலேயே அவனோட ஃபேமிலியே கொண்டவன். பிரென்னர் அவனை கண்டுபிடிச்சப்போ அவன் கழுத்தில் ஒரு பவர் சப்ரஸிங் இம்ப்ளான்ட் வச்சு அவனை ஒரு கைதியாக சிறைபிடிச்சாரு. ஹென்றி சராசரி ஆள் மாதிரியும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் நடிச்சிட்டு இருந்தான். பட் உண்மையில் அவனும் ஒரு சிறைவாசியாக டெஸ்ட் சப்ஜெக்டாக தான் இருந்தான். காலம் இப்படி போக 11 அவனை நேசிக்க ஆரம்பித்தா. அவன் தன்னோட ஃப்ரெண்ட் ப்ரொடெக்டர்னு அவன் நம்பினான்.
ஆனால் இந்த பில்டிங்லேயே ரொம்ப டேஞ்சரஸான ஆளுக்கிட்ட தான் மேனிப்புலேட் ஆகிட்டு இருக்கோன்னு அவளுக்கு தெரியவே இல்லை. வருஷக்கணக்காக 11 அந்த லேபை விட்டு வெளியவே வரல. நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ஃபேமிலி, வெளி உலகம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரென்னர், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், வலி, அப்புறம் பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது மூக்கில் இருந்து வர ரத்தம் மட்டும்தான். ஃபேன்ஸ் சிலர் பேசுகிற விஷயம் என்ன, 11க்கு டாக்டர் பிரென்னர் மேலே ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் இருந்துச்சு. அதாவது பப்பான்னு தான் கூப்பிடுவா, சொல்கிறது கேட்டு நடப்பா. அந்த லேப் விட்டு எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் கூட அவன் மனசில் அவர் இருந்தார். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச ஒரே பேரண்டல் ஃபிகர் அவர் மட்டும்தான். அண்ட் நவம்பர் 1983 11 ஒரு முடிவெடுத்தா. அது எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றுச்சு. டாக்டர் பிரென்னர் அவளை ரஷ்யன் ஆப்ரேட்டிவ்ஸை ஸ்பை பண்ண சொல்லி அனுப்புனாரு அந்த டைமில். பட் அந்த செஷன்ஸ் அப்போ 11ஓட மைண்ட் அப்போ பார்க்கவே கூடாத ஒரு விஷயத்த சந்திச்சுது. இன்னொரு டைமென்ஷன்லேருந்து வந்த ஒரு கிரீச்சர், டிமார்கன். பிரென்னருக்கு இது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. 11 திரும்பவும் கனெக்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாரு. அந்த செகண்ட் கனெக்ஷன் அப்போ 2 டைமென்ஷனுக்கும் நடுவில் ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. கிரியேச்சரும் எஸ்கேப் ஆகுது. லேப் ஃபுல்லாக சின்ன பின்னமாச்சு. இந்த கன்ஃபியூஷனில் 11 தப்பிச்சு போயிட்டா. ட்ரைனேஜ் சிஸ்டம் வழியாக எஸ்கேப் ஆன அவ ஹாக்கின்ஸில் இருக்க காட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வந்தா. அவளுக்கு துணி இல்லை, சப்ளைஸ் இல்லை, வெளி உலகம் பற்றி ஒன்றும் தெரியாது. கரெக்டாக அப்போ தான் நம்ம மைக் வீலர் அவளை கண்டுபிடிச்சான். இந்த மூமெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதியிருப்பாங்க. ஏன்னா மைக் ஒரு 12-year-old பாய். 11 இத்தனை நாளாக பார்க்காத ஒரு விஷயத்தை காட்டினான். கைண்ட்னஸ் வித்தவுட் கண்டிஷன்ஸ். எதுவும் கேள்வி கேட்கல, அவளை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணல. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஃபுட்டு கொடுத்து அவள் டேட்டோ 011 பார்த்து எல்னு ஷார்ட்டாக கூப்பிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் 11 ஒரு வெப்பனாக இல்லாமல் வெறும் ஒரு பொண்ணாக ஃபீல் பண்ணான். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் அண்டர் ரேட்டட் பார்ட் என்னன்னா, சீசன் 1 ஃபுல்லாக மைக்கும் டஸ்டினும் 11க்கு ஹியூமனாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான். அவள் வெறும் வேர்ட்ஸ் கற்றுக்கல, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, லாயல்ட்டினா என்ன, லவ்னா என்னன்னு கற்றுக்கிட்டா. சீசன் 2ல் 11 ஜிம் ஹாப்பர் கூட வளர்றா. ஹாப்பர் அவளுக்கு ஒரு ஃபாதர் ஃபிகராக மாறிடுறாரு. ஆல்மோஸ்ட் 1 year அவளை கேபினில் ஹைட் பண்ணி வச்சுருந்தாரு. அவளுக்கு கிடைக்காத நார்மல் லைஃப்பை கொடுக்க ட்ரை பண்ணார். டெலிகெனடிக் பவர்ஸ் இருக்க ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ நார்மல் என்விரான்மெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுத்தாரு. ஆஃப்கோர்ஸ் இந்த சீசன் ரொம்ப முக்கியம். ஏன்னா 11 கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணுறா. அவள் அம்மா பற்றி கேட்க ஆரம்பித்தா. இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிது. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சா, ஆனால் உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. அம்மாவை தேடி போகிற ஜேர்னியில் அவங்களோட ஃப்ராக்மெண்டட் மெமரிஸ் மூலமாக உண்மை தெரியுது. ஹாக்கின்ஸ் லேப் தான் அவளை எடுத்துகிட்டு வந்தாங்க. டாக்டர் பிரென்னருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எல்லாரும் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவள் கொஞ்ச நாளைக்கு 8 கூட ஒரு விஜிலாண்டே குரூப்பில் ஜாயின் பண்ணுறா. அதாவது அவள் லேபில் கூடவே வளர்ந்த ஒரு சிஸ்டர். பட் 8 ரிவெஞ்சுக்காக அலையிறா. 11 கருணையை சூஸ் பண்ணுறா. கோவம் நம்மளை அழிச்சிரும், லவ் தான் நம்மளை காப்பாற்றோன்னு புரிஞ்சுக்கிறா 11. மேலும் செகண்ட் சீசன் எண்டில் ஹாப்பர் அவளை அஃபீஷியலாக அடாப்ட் பண்ணிக்கிறாரு. லீகல் நேம் ஜேன் ஹோப்பர் ஆகுது. பட் எல்லாரும் எல் ஆர் 11ன்னு கூப்பிடுறத நிறுத்தலை. சீசன் 3ல் தான் விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஆக ஆரம்பிச்சது. 11 அண்ட் மைக் வளர ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிலேஷன்ஷிப் ரொமான்டிக்காக போச்சு. அண்ட் 11 பவர்ஸை லாஸ் பண்ண ஆரம்பித்தா. மைண்ட் ஃப்ளேயர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அவள் உடம்புக்குள்ளே இருந்து அந்த க்ரீச்சரை வெளியே எடுக்கிறா. அப்போது அவள் லைஃப் ஃபுல்லாக டிஃபைன் பண்ண அந்த ஒரு சைக்கிக் கனெக்ஷனை இழக்கிறா. இந்த சீசனை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா 11 அப்படின்னா வெறும் பவர்ஸ் மட்டும் இல்லை, அவள் ஒரு பர்சன். மைண்டை வச்சு ஆப்ஜெக்ட்ஸை நகர்த்த முடியலைன்னா கூட அவளுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு உணர்த்தின ஒரு சீசன் தான் அது. உதாரணமாக சீசன் 1 எண்டிங்கில் வர ஸ்னோபால் டான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் 11 ஒரு ரெகுலர் டீனேஜராக இருந்த மொமெண்ட். ட்ரெஸ் பண்ணி மைக் கூட டான்ஸ் ஆடி கிஸ் பண்ணிப்பாங்க 2 பேரும். ஷோலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹோல்சம் சீன்ஸ் இதுதான். பிகாஸ் அப்போ தான் அவள் ஹாப்பியாக இருந்தா. மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணலை, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலை. Just a girl at her first dance. And season 4ல் 11க்கு தெரிஞ்ச எல்லாமே மாறுது. சீசன் 3ல் பவர்ஸ் போனதுக்கப்புறம் 11 பயர்ஸ் ஃபேமிலி கூட கலிஃபோர்னியாவுக்கு மூவ் ஆகிறா. நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறா. பட் கவர்மெண்ட் அவளை ஹேண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் ஹாக்கின்ஸில் புதுசாக ஒருத்தர் வந்திருந்தார், வெக்னா. வாங்க தொடங்கலாம். வெக்னா அப்சைட் டவுன்லேருந்து வந்த ஒரு கிரியேச்சர். பியூர் ஹேட்ரட் அண்ட் டார்க்னஸ் இருக்க ஒரு கிரியேச்சர். டீனேஜர்ஸை ஹண்ட் பண்ணி பயங்கரமான சைக்கிக் விஷன்ஸை காட்டி கொல்றவன். இந்த பக்கம் அதே நேரம் 11 ஒரு புல்லியை பஞ்ச் பண்ணதுக்கு அரெஸ்ட் ஆகிறா. அப்போது டாக்டர் ஓவன்ஸ் ஒரு டீல் தருவார். வெக்னாவை டிஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணு, உன் பவர்ஸை நான் ரீஸ்டோர் பண்ணி தரேன் அப்படின்னு. ஸோ 11 திரும்ப மிஷின்குள்ளே போகிறா. அதன் மூலமாக அவன் மறந்த விஷயம்லாம் திரும்பவும் நினைவுக்கு வருது.
ஆக்சுவலாக 1979 சீசன் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சரியாக 4 வருஷம் முன்னாடி ஹாக்கின்ஸ் லேபில் ஒரு மாஸ் மசாக்கர் நடந்துச்சு. அங்கே இருந்த எல்லா குழந்தைகள், சயின்டிஸ்ட், கார்ட்ஸ்னு பாரபட்சம் பார்க்காம கொண்டுட்டாங்க. 3 பேர் தான் உயிரோட மிச்சம் இருந்தாங்க, டாக்டர் பிரென்னர், சப்ஜெக்ட் 1 and 11. இந்த கில்லிங்ஸ்லாம் ரொம்ப ப்ரூட்டலாக, சைக்கிக்கலி வைலண்ட்டாக இருந்ததுனால 11ஓட மைண்ட் அதை பிளாக் பண்ணிடுச்சு. அவள் ஒரு ஃபால்ஸ் மெமரி, அதாவது பொய்யான ஒரு நினைவை க்ரியேட் பண்ணிக்கிட்டா, நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. பட் அவள் உண்மையில் அதெல்லாம் பண்ணலை. சப்ஜெக்ட் 1, அதாவது ஹென்றி தான் இதெல்லாம் பண்ணான். ஃப்ரெண்டுன்னு நினச்ச பையன், ஹெல்ப் பண்ணுறான்னு நம்பின பையன் இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறா. ஆனால் டாக்டர் பிரென்னர் அவனை பார்த்தப்பவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. இவன் தான் டெம்ப்ளேட், இவனை வச்சு தான் மற்றவங்களை பவர்ஃபுல் ஆக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். ஹென்றி இந்த பக்கம் 11 மேனிப்புலேட் பண்ணி சிப்பை ரிமூவ் பண்ண வச்சான். ரிமூவ் பண்ண அடுத்த மொமெண்ட் அவன் ரேம்பேஜை ஸ்டார்ட் பண்ணான். ஒரு வெறி ஆட்டம் ஆடினான். 11 கண்ணு முன்னாடியே அவள் ஃப்ரெண்ட் எல்லாரையும் படுகொலை பண்ணான். அப்போது உலகத்திலேயே பவர்ஃபுல் சைக்கிக்கான ஹென்ரியை ஓவர் பவர் பண்ணி அப்சைட் டவுன் கேட்குள்ளே தள்ளி விட்டுட்டா 11. ஆனால் ஹென்றி சாகலை, துரதிருஷ்டவசமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான். அவன் தான் வெக்னாவாக இப்போ மாறி இருக்கான், அந்த மனசாட்சியே இல்லாத கொடூரமான கிரீச்சர். வில்லியம், கடைசியா ஒரு முறை நீ எனக்கு உதவி பண்ண போற. ஸோ 4 சீசனாக நடந்த எல்லாமே, எல்லா கேட், எல்லா மான்ஸ்டர், எல்லா டெத், எல்லாத்துக்கும் சோர்ஸ் இதுதான். ஒரு பொண்ணு தப்பான ஆளை லவ் பண்ணி மேனிப்புலேட் ஆகி பட் கடைசியில் அவனை ஸ்டாப் பண்ண நினச்சது தான். இது ரிவீல் ஆனப்போ ஃபேன் பேஸ் டோட்டலாக க்ரேஸியாக ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ சிம்பிளாக 11 வேர்ல்டை டிஸ்ட்ராய் பண்ணலை, 1979 சேவ் பண்ணியிருக்கா. ஸோ இப்போது சீசன் 5 விட்ட குறை தொட்ட குறை இல்லாமல் மொத்தமாக முடிக்க வேண்டியிருக்கு. இங்கே தான் விஷயம் இன்னும் டார்க் ஆகுது. ஹென்ரியோட சைக்கிக் எபிலிட்டிஸும் 11ஓட பவர்ஸ் மாதிரியே சேம் சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கணும். எங்களோட அசம்ஷன் என்னென்னா, அப்சைட் டவுனை ஹென்ரியோ 11ஓ கிரியேட் பண்ணலை, மான்டாக் ப்ராஜெக்டே கிரியேட் பண்ணியிருக்கலாம். இந்த டைமென்ஷனே கோல்டு வார் எக்ஸ்பெரிமெண்டேஷனோட ப்ராடக்டாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா ரியல் வில்லன் பர்சனோ ஒரு க்ரீச்சரோ கிடையாது, ஹியூமன் மைண்டை வெப்பனைஸ் பண்ண நினைக்கிற கவர்மெண்ட் தான். ஸோ இப்போது சீசன் 5க்கு போகிறதுக்கு முன்னாடி 11 கிட்ட ஆக்சுவலி என்ன பவர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பிகாஸ் அது வெறும் டெலிகைனசிஸ் மட்டும் இல்லை, அதை விட காம்ப்ளெக்ஸான நிறையவே பவர்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரீகால் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெலிகைனசிஸ். ஆஃப்கோர்ஸ் மைண்டை வச்சு பொருளை நகர்த்துறது, கார்ஸை தூக்கி போடுவா, கேட்ஸை க்ளோஸ் பண்ணுவா. பட் இதை பண்ணால் அவளுக்கு நோஸில் ப்ளீட் ஆகும், எக்ஸாஷன், பெயின் எல்லாம் வரும். டெலிபதி, மற்றவங்க எமோஷன்ஸை புரிஞ்சுப்பா, சில நேரம் தாட்ஸை கூட ரீட் பண்ணுவா. மைக் கூட டீப் சைக்கிக் கனெக்ஷன் இருக்கிறனால அவங்ககிட்ட இதை அதிகமாக யூஸ் பண்ணுவா. ரிமோட் வியூவிங் ஆர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், த வாய்ட்னு சொல்கிற ஸ்பேஸ்க்குள்ளே அவள் கான்ஷியஸ்னஸை ப்ரொஜெக்ட் பண்ணால் வேறு இடத்துல இருக்கிறவங்களால அதை பார்க்க முடியும். இது அவள் ஸ்பை ஸ்கில். டாக்டர் பிரென்னர் இதுக்கு தான் அவளை ட்ரெயின் பண்ணார். மெமரி விஷன், அவள் மற்றவங்க மெமரிக்குள்ளே போக முடியும். சீசன் 2 அவள் அம்மா மைண்ட்குள்ளே போன மாதிரி. பயோகைனசிஸ், இதுதான் பெருசு. லிவிங் பாடிஸை மேனிப்புலேட் பண்ண முடியும், உயிர் தழவிக்க முடியும். அண்ட் ஃபைனலி ஓப்பனிங் கேட்ஸ், டைமென்ஷன்ஸ்க்கு நடுவில் ஹோல் உருவாக்க முடியும், அப்சைட் டவுனுக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியும். இந்த பவர்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு சின்ன தப்பு நடந்தால் ஹாக்கின்ஸே அழிஞ்சிடும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் நம்ம 11ஆல் ரியாலிட்டியே மாற்றி அமைக்க முடியும். ஸோ ஓகே, நாளைக்கு சீசன் 5 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு நான் ஹைப்பாக காரணங்கள் சிலது இருக்குது. ரீசெண்ட் இன்டர்வியூஸில் மில்லே என்ன சொன்னாங்கன்னா, சீசன் 5 மைக் அண்ட் 11க்குள்ள கிரேட் சீன்ஸ் இருக்குது, பேக் டு பேசிக்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீசன் 1 அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்பெஷலாக இருந்துச்சோ அது திரும்ப வரும். எமோஷ்னலாக இருக்க போது கண்டிப்பாக அழவிக்க போகிறாங்க நம்மள. அண்ட் ஒரு மேசிவ் ஃபேன் தியரி என்னன்னா, அப்சைட் டவுன் ஆக்சிடென்ட்டாக கிரியேட் ஆகலை, அது லிட்ரலி 11ஓட சப்கான்ஷியஸ் மைண்டு தான். கிளாக் 1983 நின்று போச்சு. டிகே, ஹோப்லெஸ்னஸ் எல்லாமே அவள் ட்ராமாலேருந்து வந்தது தான் அப்படின்னு. இன்னொரு தியரி, 11 தன்னோட மைண்ட்குள்ளே அப்சைட் டவுன் கரப்ஷன் அப்சர்வ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணுவா, அவன் நியூ வெக்னாவாக மாறி. பட் அந்த பவரை நல்லதுக்கு அவள் யூஸ் பண்ணுவா அப்படின்னு ஒரு தேரி இருக்கு. ஃபினாலே எபிசோட் டைட்டில் என்னன்னா, த ரைட் சைட் அப். டஃபர்ஸ் இதுக்கான எண்டிங்கை பல இயர்ஸாக பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதோட டேவிட் ஹார்பர் இதுதான் பெஸ்ட் எபிசோட் அவங்க பண்ணதுலேயே அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஹைப் ஆகாமலாம் இருக்கும். ஆனால் இன்னும் மர்மமாக இருக்க சில விஷயங்கள் என்னன்னா, 11 உயிரோட இருப்பாளா, செத்து போவாளா, அப்சைட் டவுன் டெஸ்ட்ராய் ஆகுமா, இல்லை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா, ஹென்ரியை சேவ் பண்ண முடியுமா, இல்லை அழிச்சு தான் ஆகணுமா, மேக்ஸ் கோமால இருந்து திரும்ப வருவாளா, மைக் அண்ட் 11 ரிலேஷன்ஷிப் என்ன ஆக போகுது? உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரெடிக்ஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சீசன் 5 ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே ஹைப் ஆகி எல்லாரும் சுற்றுறாங்க. கடவுளே, வேலைக்காவது போக முடியாது, முடியாது, இல்ல முடியும், உள்ள போயிருவோம், ஜாக்கிரதை. மேலும் இந்த ஷோ மைக் 11 சேவ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 11 மைக்கை சேவ் பண்ணி செத்து போகிற மாதிரி முடிஞ்சால் அது ஒரு ஃபுல் சர்க்கிளாக இருக்கும்னு பலர் சொல்கிறாங்க. பட் இவ்வளோ சிம்பிளாகவும் கிரியேட்டர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன்.
அண்ட் 11 வெறும் கேரக்டர் இல்லை, சிம்பிள் ஆஃப் சர்வைவல். ட்ராமாவை லவ் வச்சு ஜெயிக்கிறது, உலகமே சேர்ந்து உன்னை உடைக்க பார்த்தாலும் நல்லவனா இருன்னு உணர்த்துற கதாபாத்திரம். நாளைக்கு தெரிஞ்சிடும் லவ் உண்மையில் உலகத்தை காப்பாற்றுமா, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பிரேக் டவுன் ஆர் ரீகேப் டைப் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்களும் எங்களை மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மேலே பெரித்தனமாக அப்சஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீசன் 5 எப்படி முடியும்னு உங்கள் தியரி என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, it's Sanjay Girish signing off.